வெல்கம் இட்ஸ் யோகி. ஸோ நல்லதே நடக்கும், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இது என்னென்னா என்னோடய நீட் ரிசல்ட்டு. இட்ஸ் நத்திங் அபவுட் ஸ்கோர் கார்டு. அட்மிட் கார்டில் ஸ்கோர் கார்டு தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவர் வந்துட்டு, ப்ரோ வந்துடுச்சு ப்ரோ நீட் ரிசல்ட்டு, ஸோ போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி ப்ரோ எதில் போய் பார்க்குறதுனா அவங்க வெப்சைட் நேம் சொன்னாங்க. ஸோ நான் வெப்சைட் நேம் வந்துட்டு நான் டேப் பண்ணிட்டு இருக்கேன் கூகுளில். ஸோ எலெக்ஷன் அப்போவே விட்டுட்டாங்க. ஹீட்டாக அவங்க வந்துட்டு என்டிஏ வந்து ஹீட் வைஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவில் விட்டுட்டாங்க. இது நான் வந்துட்டு எப்போ இதை விட்டு ஜூன் 4 அப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஜூன் 5 அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு எனக்கு அதுலேருந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, ஃப்ரஸ்ட்ரேட். இதுக்கு முன்னாடியே நான் ஜேஇ அட்மிட் ஸ்கோர் கார்டு வீடியோ அப்போவே நான் சொல்லியிருந்திருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்க போயிடுச்சு. இல்லை நான் தோற்றுருவேனா ஜெயிச்சிருவேனான்னு யாருக்கு தெரியும். தோத்தாலும் தோற்றுருவேன், ஜெயித்தாலும் ஜெயிச்சிருவேன். பேரண்ட்ஸோட வேர்வையை அதை மணியாக கொடுத்து போய் ராசான உட்கார வச்சு ஏசி ஹாலில் உட்கார வச்சு ஒரு வருஷம் ட்ரைனிங் பண்ணதுக்கு, அதுக்கு விலை போட்ட அந்த விலை கொடுத்ததுக்கு அதுக்கு அவுட்கமாக என்ன வருது தெரியுமா? பார்ப்பீங்க. ஸோ இதை 4 டைம் கிளிக் பண்ணோம்னா டக்கான்னு வந்துடும் நீட்ஸ் 2024 ஸ்கோர் கார்டு லிங்க்கு. மனுஷனுக்கு கடுப்பு. அது எத்தனை டைம் தொடுறது, நானும் விட்டு தொட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் உள்ள என்ட்ரன்ட்டே ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து. ஸோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் ஜெயிலில் ப்ளஸ் வந்துட்டு அந்த வெரிஃபைடு அந்த கோடு இருந்துச்சு, பட் இதில் கிடையாது. ஸோ நம்ம அந்த லாகின் நம்பர் மீன் அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டுட்டு நம்ம பார்ப்போம். இந்த 19 வயசு பையன். ஸோ 11th பாடி பில்டிங் பண்ணி ஒரு 80,000 லாஸ் ஆச்சு. 12th ஒரு 1.5 lakhs. எகைன் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லி அதில் 1.5 lakhs போச்சு. இன்னும் மேற்கொண்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ டே 9 விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான், எப்படி நல்ல மார்க் எடுத்துருவேன், சீட்டு கிடச்சிரும், கோவா மெடிக்கல் காலேஜ் போயிடுவேன் அப்படின்ட்டு இருந்தேன். பட் கோவா மெடிக்கல் காலேஜில் 5 lakh கேட்குறாங்க, 5.6 lakh. கவர்மெண்ட் காலேஜ் தான். நீட்டில் 50% இருந்தால் போதும். யாருக்காச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 10 + 12 அந்த எல்லா ஃபார்மாலிட்டியும் தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 5.6 lakhs சம்திங்க. ஆனால் டியூஷன் ஃபீஸ் மட்டும் 2.6 வந்துச்சு. மற்றபடி அது எப்படி அந்த எக்ஸ்ட்ராக்குலர் அந்த இதுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய இயர் வந்துட்டு 2005 ஜஸ்ட் 19th ஆச்சு. என்ன அங்கிளுங்கிறாங்க, மனசாட்சியே இல்லாமல். அவங்கள போய் கண்ணாடியை மூஞ்சியை பார்க்க சொல்லுங்கள், யார் அங்கிள் இருக்காங்கன்னு. நான் தான் என்னன்றது எல்லாம் சும்மா ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்க அவுட்கம், அதாவது இன்புட் கொடுத்ததுக்கு நான் அவுட்கமாக என்ன தந்தேன்னா ஏமாற்றத்தை தந்தேன். மார்க்கு ஜஸ்ட்டு 215, 215 மார்க்கு தான் அவுட் ஆஃப் 720க்கு. என்ன கொடுமை சத்தியமானாலும். நான் இப்படி இருக்க மார்க் அதிகமாக வரும்னு பார்த்தா 215. எனக்கு இப்படி தலையை வெடிச்சிருச்சு, முடியல என்னால். அந்த ஓபிசி என்சிஎல் பேர் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா 4,06,794 சம்திங் அந்த ரேங்கில் இருக்கேன். ஆல் இந்தியா ரேங்கில் அது எங்கேயோ போயிடுச்சு, துனியா கடைசிக்கு போயிடுச்சு. பயாலஜியில் 69%, ஃபிசிக்ஸில் 17, கெமிஸ்ட்ரியில் 34. லிட்ரலி ஜேஏ கம்பேர் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டாக வாங்கியிருக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி நான் சத்தியமாக எடுத்திருப்பேன்னு நினச்ச கூட பார்க்க கிடையாது. ஒஸ்ட்டான மூமெண்ட்டு இந்த ஸ்கோர் கார்டு ரிலீஸ் தான். நான் பேரண்ட்ஸை ஏமாற்றிட்டேன், அவங்களோட நம்பிக்கையை நான் உடச்சிட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க நீ டாக்டர் ஆயிடுவேன் சொன்னாலும் என் நம்பி இருந்தவங்கள நான் ஏமாற்றிட்டேன். எல்லோரும் நான் மார்க் கேட்டால் நான் என்னத்தை சொல்லுவேன்? கடுப்புங்கோ சத்தியமாக. ஹேட்டர்ஸ் எல்லாம் நான் சொன்னது புரிஞ்சா, யூ கான்ட் பிகம் அ டாக்டர், மார்க் மை வேர்ட்ஸ்னு எவ்ரிடே பார்க்கும்போது சொல்லுவாங்க. அவங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் சொன்னாங்க, யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் த நீட் ஆஸ்பிரண்ட். அவங்க சொன்னது வாஸ்தவமாக ஆகிப்போச்சு. கடுப்பு, என்னால் முடியல.
இதுக்கு மேற்கொண்டு வீடியோ வரும், வராமலும் போகும். அப்படி இல்லை, வரும். ஹெல்பிங் சென்ஸுக்காக தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணது. டாக்டருங்கனாலே மக்களுக்கு நலம் கருதி பண்ணுறது தான். ஆனால் நான் என்ன டாக்டர் ஆக முடியுமேனால சத்தியமாக 215 அடித்து துரத்திடுவாங்க. ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், பட் எனக்கு அதெல்லாம் ஐடியா கிடையாது. 1வதுலேருந்தே இந்த டாக்டர் ஆகணுன்ட்டு அதுக்குன்னு தனி ஒரு வீடியோ போடுறேன். டாக்டர் ஆகணுன்னு ஒரு எய்ம். ஏமாற்றிட்டே இருக்கேன். 11th 12th ப்ளஸ் இந்த 1 இயரு, அதுக்கப்புறம் டோட்டலாக 3 இயரில்